ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோலனா வாழைக்காய் வச்சு சுக்கா பண்ணலான்ட்டு இருக்கேங்க. நான் ஒரு வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன், 2 பேருக்கு அளவா. நீங்கள் எத்தனை வேணாலும் எடுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் அதெல்லாம் கழுவி தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி 4 நாளாக சின்ன சின்ன ஓரளவுக்கு சின்ன பீஸ் இல்லாமல் எடுத்திருக்கேங்க. இப்போ ஒரு சட்டியில் தண்ணி விட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பும் போட்டு இதை ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வாழைக்காவை நாம் நல்லா ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வடித்து எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்குள்ளே ஒரு மசாலாவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம், சோம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இஞ்சி தனியாக பூண்டு தனியாக போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கறி மசாலா சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் மல்லித்தூள். இதெல்லாம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ காய் அரை வேக்காடு வெந்துருச்சுங்களா, அதை வடித்து எடுத்துடலாம். தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதே பாத்திரத்தை தண்ணி கொட்டிட்டு எண்ணெய் விட்டு எண்ணெயில் அதை பொரித்து எடுத்துக்கலாங்க. நம்ம அப்பளமெல்லாம் பொரிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு இதில் பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு எடுத்துக்கோங்க. நான் அப்படியே ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் சிவப்பாக வந்தவொடனே எடுத்துடலாம். இந்த மாதிரி இருந்தால் போதுங்க, எடுத்துடலாம். இப்போ அந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதையே தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன். இப்போ அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் அதில் போட்டுக்கலாங்க. பேஸ்ட்டு பாருங்கள் எப்படி அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ அந்த பேஸ்ட்டை போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி அந்த தண்ணி இதில் விட்டுக்கலாங்க. கழுவி விட்டுட்டு இப்போ அதை நல்லா கொதித்தோடனே வேணும்னா கொஞ்சம் காரத்துக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ பொரித்து வச்ச வாழைக்காவும் இதில் போட்டு நல்லா ஒரு சுண்டை பரட்டி எடுத்தோம்னா செமையான வாழைக்காய் சுக்கா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ட்ரையாக ஆகணுங்க. அந்த பேஸ்ட் அதில் நல்லா ஒட்டி இருக்கணும் பாருங்கள். இதாங்க சூப்பரான வாழைக்காய் சுக்கா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.